நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் அப்படின்ற குறளுக்கு விளக்கம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிங்கப்பூருக்கு இந்த வேலை விஷயமாக வர்றதை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டாச்சு. இந்த கொரோனா டைமில் எப்படி வர்றதுன்னு நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். போட்ட வீடியோவை பற்றியே திருப்பி கமெண்ட்ஸில் கேட்பாங்க, திருப்பி அதையும் சொல்லுவேன். அந்த வீடியோவில் விளக்கம் கொடுத்துருப்பேன், அதையும் திருப்பி கமெண்ட்ஸ்லேயே கேட்பாங்க, அதுக்கும் விளக்கம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். யாரையும் நான் அவாய்ட் பண்ணுறதும் கிடையாது, கமெண்ட்டை மிஸ் பண்ணுறதும் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் இப்போ என்னென்னா, டூரிஸ்ட் விசாவை பற்றி நம்ம நண்பர்கள் நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. டூரிஸ்ட் விசாவில் எப்படி வர்றது, இப்போ வர முடியுமா, அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி நிறையா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் ஒரு சிஸ்டர் தான். அவங்க விசாக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்க டூரிஸ்ட் விசாவில் வர போகிறாங்க. அவங்களோட கணவர் சிங்கப்பூரில் இருக்கார். ஸோ அவங்க வர போகிறாங்க. அவங்க நிறையா டவுட்ஸ் நம்மள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், சரி இவங்க வர போகிறாங்க அப்படின்றத. சரின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு மெயில் ஐடி கொடுத்து, சிஸ்டர் இந்த மாதிரி மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். அவங்க மெயில் பண்ணாங்க. இந்த மாதிரி நம்ம நண்பர்கள் நிறைய பேர் டூரிஸ்ட் விசா வர்றதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி எனக்கும் அந்த அளவுக்கு சரியாக தெரியாது. ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா நான் அதை வீடியோவாக போட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். உடனே அவங்க அவங்க ஹஸ்பண்ட் நம்பர் கொடுத்தாங்க. நான் அவர்கிட்ட பேசினேன். அவர் தான் எல்லாமே மூவ் பண்ணது. ஸோ அவர் அவ்வளவு டீட்டெயில்ஸாக சொன்னார். ஸோ அவங்க 2 பேருக்குமே நம்ம சேனல் சார்பாக மிகப்பெரிய நன்றி. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணாலுமே நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான், நான் ஒரு 3வது மனிதன் தான். என்னை நம்பி அவர் கேட்ட அடுத்த செகண்ட் எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே அனுப்பிட்டார் எனக்கு. இதுதான் நான் பண்ணினேன் அப்படின்ற மாதிரி தெளிவாக கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் என்கிட்ட ஃபோனில் பேசியிருப்பார், விளக்கம் கொடுத்தாரு. அதுக்கப்புறமேட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் அனுப்புனீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னேன். ஓகே சார், எங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் மட்டும் தெரியாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னாரு. அதுக்கு நான் கேரண்டி சார் அப்படின்னேன். ஸோ அவங்க எல்லா டீட்டெயில்ஸையும் அனுப்புனாங்க. அதை வச்சு தான் நம்ம இந்த வீடியோவே மேக் பண்ணுறோம். இந்த வீடியோ இப்போ மிகப்பெரிய உதவியாக இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும். யாருக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன சாம்பிளுக்கு சொல்கிறேன். என் நண்பர் இங்கே இருக்கார். அவர் வேறு கம்பெனி. அவருக்கு குழந்தை பிறந்துருச்சு. அவர் ஒய்ஃபை டூரிஸ்ட் விசாவில் கூட்டிகிட்டு வந்து தான் அவங்க கன்சீவ் ஆனாங்க. அப்புறம் ஊருக்கு போயிட்டாங்க. குழந்தை பிறந்துருச்சு. ஆனால் குழந்தை பிறந்தப்போ இவர் போகல, இவருக்கு ரினியூவல் வந்துருச்சு, போகல. ஸோ ரினியூவல் சைன் பண்ணிட்டு போகலான் இருந்தப்போ கொரோனா வந்துருச்சு. ஸோ இன்ன வரைக்கும் போக முடியாமல் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த குழந்தைக்கு 1.5 வயசு ஆக போகுது. ஸோ இது வரைக்கும் அந்த குழந்தைய வீடியோ காலில் மட்டும் பார்த்துக்கிட்டு பார்க்க முடியாமல் இருக்கார். அதோட வலி என்னன்றதை அவர் பேசையில் என்னால் உணர முடிஞ்சுச்சு. ஸோ அந்த மாதிரி மனைவியை விட்டுட்டு குழந்தைய விட்டுட்டு இந்த மாதிரி இங்கே போராடிக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த வீடியோ எவ்வளோ உதவியாக இருக்கும் அப்படின்றது இங்கே இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஊர்லேயும் கணவரை விட்டுட்டு இருக்க பெண்களுக்கும் நல்லாவே தெரியும். ஸோ இந்த எல்லா கிரெடிட்ஸுமே யாருக்கு போகணும் அப்படின்னா, நமக்கு இந்த இவ்வளோ ஒரு 20 நிமிஷம் டைம் ஒதுக்கி விரிவாக சொல்லி அதுக்கப்புறமேட்டு நமக்கு டாக்குமெண்ட்ஸ் அனுப்புனாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த எல்லா கிரெடிட்ஸும் போய் சேரணும். அவங்களுக்கு நான் மிகப்பெரிய சல்யூட்டை சொல்லிக்கிறேன். கிங் அருண் யூடியூப் சேனல் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம சிங்கப்பூருக்குள்ளே ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் விசாவில் வரலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வரலாம். நமக்கு நான் அனுப்பின நண்பர் அவரோட மனைவிக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டார். ஓகேங்களா? ஸோ டூரிஸ்ட் விசாவில் கண்டிப்பாக வரலாம். கொரோனா டைமு VTL வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இப்படி நிறையா பேர் சொல்கிறாங்க. ஏஜென்சியெல்லாம் இப்போலாம் போக முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னு நிறையா பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க. அப்படிலாம் கிடையாது, வரலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வரலான்றதை கிளியர் பண்ணிடுறேன், தெளிவுபடுத்திடுறேன். கண்டிப்பாக வரலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் டூரிஸ்ட் விசாவில் வர்றது ரொம்ப சிம்பிள் தான். ஒன்று ஏஜென்சிக்கு போகணும், இல்லைனா நான் நம்ம ஸ்பான்சர் யாராவது சிங்கப்பூர் சிட்டிசன் கிடைச்சாங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணி வேறு எதுவுமே தேவையில்லை. அப்ரூவல் கிடச்சிருச்சு அப்படின்னாவே நம்ம டிக்கெட்டை போட்டு வந்துடலாம், வேறு எதுவும் தேவையில்லை. ஆனால் இப்போ எப்படி மற்ற விசாக்கெல்லாம் இந்த கொரோனாங்கிறதுனால நிறையா டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதோ, அதே மாதிரி டூரிஸ்ட் விசாவுக்கும் தேவைப்படுது. ஓகேங்களா? அது அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ஓகேங்களா? டாக்குமெண்ட்ஸு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எடுத்தோன்னே என்ன வேணும்னா விசா காப்பி தான் வேணும். நீங்கள் எனக்கு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். நீங்கள் என்னென்ன கமெண்ட்ஸில் கொஸ்டின் கேட்பீங்கன்னு கெஸ் பண்ண முடியும். ஓரளவுக்கு நான் அது எல்லாத்துக்குமே நான் இதிலே வீடியோவில் ரிப்ளை பண்ணிடுறேன். இதுக்கு மேலே சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோவை மெயினாக தேவைப்படுறவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மெயினாக
வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து விசா காப்பி வேணும். ஓகேங்களா? விசா காப்பி. இப்போ என்ன டவுட் வரும் அப்படின்னா, இப்போ வந்து இங்கே இங்கே வந்து கணவர்கள்லாம் இருக்கவங்க மட்டும்தான் வர முடியுமா, நான் சுற்றி பார்க்க வர்றேன் என்னால் வர முடியுமா அப்படின்னு கேட்டால், எப்படின்னா இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி ஐசிஏலேருந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வரலாம்னு அர்த்தம். ஓகேங்களா? கணவர் இருக்கணும் இல்லை சுற்றி பார்க்க வர்றது அப்படின்லாம் கணக்கு கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா வரலாம். ஓகேங்களா? ஸோ வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் கிடைக்கிறதும் கிடைக்காததும் அது இறைவன் கையில் தான் இருக்குது. இப்போதைக்கு உறுதியாக சொல்ல முடியலை. நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகே, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்பீங்க. அடுத்தது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, சிங்கப்பூர் சிட்டிசன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம நண்பர் இப்போ அவங்க மனைவியை கூட்டிகிட்டு வர்றாருல, அவர் வந்து ஸ்பான்சர் மூலமாக தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ எனக்கெல்லாம் வந்து நானும் என் முன்னாடி அந்த கொரோனாவுக்கு முன்னாடி என்னோடய அம்மா அப்பாவை கூப்பிட்டு வந்திருக்கேன், என் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்திருக்கேன். எல்லாமே ஸ்பான்சர் தான். சிங்கப்பூரில் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஸோ அது மாதிரி இருந்தால் அப்படி கூட்டி வரலாம். அப்படி யாரும் இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ராவல்ஸில் தான் போய் அப்ளை பண்ணி ஆகணும். ட்ராவல்ஸில் போய் கேட்டால் தான் என்னென்ன அப்படியே விசாவே இல்லை, இன்னும் அலோவ் பண்ணலன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சின்ன சின்ன ட்ராவல்ஸ்லாம் தெரியாது. ஏதாவது பெரிய ட்ராவல்ஸில் போய் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். ஓகே, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன், வரலான்றதையும் சொல்லிட்டேன். அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு விசா காப்பி வேணும். ஓகேங்களா? இப்போ நம்ம நண்பருக்கு பார்த்திங்கன்னா, நான் எல்லாத்தையுமே வந்து சைடில் வந்து ப்ரூஃபோடு டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நம்ம நண்பருக்கு வந்து 5ஆந்தேதி நவம்பர் மாதம் விசா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. 17ஆந்தேதி ஜனவரிக்குள்ளார வந்து அவங்க வந்து சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கணும். வேலிடிட்டி அதோட முடியுது. 17ஆந்தேதிக்குள்ளார வந்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு 28 டேஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது என்னங்கிறது அது இனிமேல் தான் தெரியும். முன்னாடியெல்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் 1 மாதம். இப்போ வந்து இந்த கொரோனா சுச்சுவேஷன்றதுனால என்ன முடிவு பண்ணுறாங்கன்றது தெரியலை. அவங்க 2 பேர் வர்றாங்க. நம்ம நண்பரோட ஒய்ஃபு ப்ளஸ் அவங்க குழந்தை 2 பேருமே வராங்க. குழந்தைக்கு வந்து 2.5 வயசுக்கிட்ட ஆயிடுச்சு. ஓகேங்களா? 2 வயசா 1.5 வயசா 2 வயசான்னு சரியாக தெரில. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது வந்து விசா காப்பி வந்துருச்சா? அடுத்தது VTL ஃபார்ம். VTL ஃபார்ம்னா எல்லாருக்கும் வர்ற மாதிரி தான். அந்த வேக்சினேஷன் ட்ராவல் லேண்ட் இங்கே வந்து குவாரண்டைன் இல்லாமல் இருக்கிறதுக்காக VTL ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணணும். நம்ம விசா வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஊரில் போட்ட அந்த ஊசியை வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டை வச்சு அப்ளை பண்ணோம் அப்படின்னா VTL ஃபார்ம் கிடச்சிரும். VTL ஃபார்ம்லாம் வந்து பெரியவங்களுக்கு மட்டும்தான், குழந்தைக்கு தேவையில்லை. ஓகேங்களா? குழந்தை ஏன்னா ஊசியும் போட்டிருக்காது. ஸோ குழந்தைக்கு வந்து டிக்கெட் மட்டும் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அந்த அடுத்தது பார்த்திங்கன்னா VTL ஃபார்ம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு டேட் கொடுப்பாங்க. நம்ம நண்பருக்கு வந்து 6ஆந்தேதி டிசம்பர்லேருந்து 12ஆந்தேதி டிசம்பர் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இப்போ 6ஆந்தேதி டிசம்பர்லேருந்து 12ஆந்தேதி டிசம்பர் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அதில் அவர் ஒரு டேட்டில் டிக்கெட் போட்டார். டிக்கெட் இருந்தால் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஆனால் எந்த டேட்டுன்னு நான் சொல்ல விரும்பலை. அவர் வந்து பர்சனல் எதையும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாரு. ஸோ வந்து நான் எதையும் சொல்லலை, டிக்கெட் போட்டார். ஓகேங்களா? அடுத்தது வந்து இன்சூரன்ஸ் வந்து இந்த ஷார்ட் டேர்மில் வரவங்களாம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்ல, அதுக்கு வந்து அவர் எப்படி எடுத்தார் அப்படின்னு கேட்டேன். அவர் சாதாரணமாக கூகுளில் போய் செக் பண்ணாராம். இந்த மாதிரி நிறையா வந்தது, இந்த கொரோனா இன்சூரன்ஸ்னு போட்டேன், அதில் வந்து டாட்டான்னு நினைக்கிறேன், டாட்டாவில் வந்து நான் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதோட ப்ரைஸ் வந்து 3205 ரூபாய்க்கு எடுத்திருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது வந்து வர்றதுக்கு 48 ஹவர்ஸுக்கு முன்னாடி PCR டெஸ்ட்டு 72 ஹவர்ஸுக்கு முன்னாடியே எடுக்கலாம். ஆனால் நான் எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணுறது 48 ஹவர்ஸுக்கு முன்னாடி எடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸ்லேயே வந்து கொடுத்துருவாங்க. பட் 48 ஹவர்ஸ் வரைக்கும் கணக்கு பண்ணிங்க அப்படின்னா தான், சம்டைம் கனெக்டிங் ஃப்ளைட்டாக இருந்ததுன்னா 72 ஹவர்ஸ் வரைக்கும் அது ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும். அதனால தான் 48 ஹவர்ஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ வந்து PCR டெஸ்ட் எடுத்துடணும், அவ்வளோதான். ஓகே, இது தாங்க டாக்குமெண்ட்ஸு, வேறு எதுவுமே கிடையாது. என்னென்னா விசா காப்பி, விசா அப்ளை பண்ணி விசா ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா VTL ஃபார்ம் அப்ளை பண்ணணும். VTL ஃபார்ம் வந்துருச்சுன்னா அந்த VTLல கொடுத்துருக்க டேட்டில் டிக்கெட் போடணும். டிக்கெட் போட்டதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணணும். இன்சூரன்ஸுக்கு அப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி PCR டெஸ்ட் எடுக்கணும். அப்புறம் அந்த என்ட்ரி கார்டு அப்ளை பண்ணிடணும். அது ICL அப்ளை பண்ணணும். இவ்வளோ தாங்க. இது இருந்ததுன்னா நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் இப்போதைக்கு வரலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது வந்து இங்கே சிங்கப்பூர் வந்தோன்னே என்ன அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்டேன். சிங்கப்பூரில் வந்து எப்படி அப்படின்னா, சிங்கப்பூருக்குள்ளே நீங்கள் வந்து இறங்கினோன்னே வந்து PCR டெஸ்ட் எடுப்பாங்க. PCR டெஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்துடலாம். ஆனால் அந்த ரிசல்ட் வர்ற வரைக்கும் நீங்கள் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போகக்கூடாது. ஏர்போர்ட்லேருந்து நேராக வீட்டுக்கு வந்துடணும். அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு வர வரைக்கும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. அந்த இதுக்கு வந்து பணம் கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கும் வந்து நம்ம ஆன்லைன்லேயே பணம் பே பண்ணிடலாம். இங்கே வந்து PCR டெஸ்ட் எடுக்கிறதுக்கும் பணம் பே பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணாலும் வெளியில் போகலாம். ஆனால்
3வது நாளும் 7வது நாளும் ஏஆர்டி டெஸ்ட் எடுத்து ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். ஒரு தடவை அதுக்கு வந்து வெளியில் போய் தான் எடுக்கணும். அவங்க சொல்லியிருக்க சென்டரில் போய் எடுக்கணும். அதுக்கு வந்து $15 வந்து அமௌண்ட்டு பே பண்ணணும். ஓகேங்களா? இதுதாங்க, வேறு எந்த இதுவும் கிடையாதுங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. நான் அந்த எல்லாத்தோட டாக்குமெண்ட்ஸுமே நான் சைடில் வந்து நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறேன். ஓகேங்களா? அதாவது இந்த கொரோனா சுச்சுவேஷனில் இந்த VTL மூலமாக டூரிஸ்ட் விசாவும் வரலாம். ஆல்ரெடி நம்ம நண்பர் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அது கூட்டிகிட்டுனா வரல, அவங்க இன்னும் சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆகலை. கண்டிப்பாக நல்லபடியாக என்ட்ரி ஆயிடுவாங்க. நீங்கள் வந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்கள் குழந்தைய வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன். அவங்க நல்லபடியாக வந்துடுவாங்க. ஸோ இது மாதிரி வந்து உங்கள் மனைவியாக இருக்கட்டும், இல்லை உங்கள் கணவரை வந்து நீங்கள் பிரிஞ்சு ரொம்ப நாளாக இருக்கிறீங்க, கண்டிப்பாக வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வரலாம். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் அதுக்கு உண்டான வேலையை பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். இதில் எந்த சந்தேகம் இருந்தாலும், எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். நம்ம வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.